நீங்க டெய்லி நிறைய புக்ஸ் படிக்கிறீங்களா, நீங்க நிறைய ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கிறீங்களா, பட் உங்க லைஃப்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. கரெக்டா நீங்க பண்ற எல்லாமே ஒரு லேர்னிங்ஸ் கிடையாது, நீங்க மென்டல் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு. இப்போ மாஸ்டர்பேஷன்னா என்னன்னு தெரியும், நீ என்னடா மென்டல் மாஸ்டர்பேஷன் புதுசா ஒன்று சொல்றேன்னு கேக்குறீங்களா? மென்டல் மாஸ்டர்பேஷன்னா என்னன்றத வீடியோல டீடைலா சொல்றேன். மேஜிக்கே இதே மாதிரி மோர் ஃபேஷன் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்லாம் வேணும்னா பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போகலாம். சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். மென்டல் மாஸ்டர்பேஷன்னா என்னன்னா, நீங்க நிறைய நாலேஜஸ் கெயின் பண்ணுவீங்க, பட் ஆனா உங்க லைஃப்ல அதை எங்கேயுமே யூஸ் பண்ணவே மாட்டீங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த பண்ண மாதிரி உங்களையே உங்க மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் பண்ணாம உங்க லைஃப்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் மென்டல் மாஸ்டர்பேஷன். இந்த மென்டல் மாஸ்டர்பேஷன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வரும்னா, நீங்க ஒரு ஃபிட்னஸ் வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க ஃபிட் ஆகிட்ட மாதிரி உங்களே நீங்க ஃபீல் பண்ணிப்பீங்க. நீங்க ஒரு புக்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்க உங்க புக்ஸை படிச்சுட்டு அதுல இருக்க நிறைய காலேஜ் கெயின் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, பட் ஆனா நீங்க கெயின் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்க அதை பார்த்துட்டு நீங்க உங்களால சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்காம நெக்ஸ்ட் டே தள்ளி போயிடுறீங்க. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காவே உங்களை செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் பண்ணிடும். நீங்க இந்த விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, நீங்க எந்த விஷயமே அச்சீவ் பண்ணிருக்க மாட்டீங்க, பட் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களை செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணி உங்க லைஃப்ல உங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் பண்ணிக்கிட்டீங்க. என் உடம்பு பாடி ஃபிட் ஆயிடுச்சு, ஆனா உங்க பாடி ஃபேட் அப்படியே தான் இருக்கு, பட் ஆனா ஃபிட் ஆயிட்டீங்கன்னு உங்க மைண்ட் ஃபீல் பண்ணிடும். ஸோ நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, பட் உங்க மைண்ட் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணி சக்ஸஸா இருக்கிற மாதிரி உங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், பட் ஆனா நீங்க பிசினஸும் பண்ணிருக்க மாட்டீங்க, உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மென்டல் மாஸ்டர்பேஷனால இந்த மாதிரி நிறைய உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாம இருக்காங்க. ஸோ இதுல இருந்து எப்படி வெளில வரதுன்னு சொல்றேன், பட் இதை இன்னும் கிளியரா எக்ஸாம்பிளாவும் புரிய வைக்கிறேன். இமேஜின் இப்போ மேன் ஏ மேன் பின்னு 2 பேர் இருக்காங்க. மேன் ஏ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டெய்லி 10 பேஜஸ் புக்ஸ் படிக்கிறான், டெய்லி மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கறான், ஃபிட்னஸ் வீடியோஸ் பார்க்கறான், இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் பண்றப்ப அவனுக்கு எந்த ஒரு லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான எதுவுமே கிடையாது, பட் ஆனா அவனை இதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறான். மேன் பி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டெய்லி புக்ஸ்ல படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறான். ஸோ டெய்லி 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்றான். நெக்ஸ்ட் 6 மந்த் கழிச்சு இந்த மேன் ஏ மேன் பில யார் சக்சஸ் ஆயிருப்பான்னு கேட்டீங்கன்னா மேன் பி தான். ஏன்னா அவன் படிச்ச எல்லாத்தையுமே அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பான், அவன் எதையுமே சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டான், அவனுக்கான ஸ்கில் அவன் டெவலப் பண்ணிருப்பான். இதே மேன் ஏ பாத்தீங்கன்னா அவன் டெய்லி அந்த புக்ஸை படிச்சன்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்திருப்பான். பிசினஸ் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு நம்மளும் என்டர்பிரனர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிருப்பான். இதனால மேன் ஏ ஃபெயிலியர் ஆயிருப்பான், மேன் பி சக்சஸ் ஆயிருப்பான். நீங்களும் உங்க லைஃப்ல மென்டல் மாஸ்டர்பேஷனை விட்டு வெளியில வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல சந்திக்கிறேன். until then டாடா பை பை, see you guys.